செல்வி ஜெயலலிதா இறை நம்பிக்கை உள்ளவர், கோயிலுக்கு யானை கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, பூஜை புனஸ்காரம் ஜோதிட நம்பிக்கை எல்லாமே உண்டு அவங்களுக்கு. மோடியை அவங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டா கூட மோடியை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவரை கூப்பிடலாமா, வந்தா நல்லது நடக்குமா அப்படின்னு அவருடைய ஜாதகத்தையே ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே விடுவாங்க. யாரா இருந்தாலும் முதல்ல ஜாதகம், அப்புறம் தான் நீ. அது கூட்டணி சாரதா இருந்தாலும் சரி, விருதுக்கு கூப்பிடுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே அளவுகள் தான். ஜாதகம் ஒத்துக்குச்சுன்னா கிரகத்துக்குள்ள வரலாம், இல்லாட்டி நீ அப்பாலே போ. அவ்வளவுதான் ஜெயலலிதா. அவர் முன்னாடி ஒரு 20-30 மைக் எடுத்தாந்து வச்சிட்ட உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம சொல்றதெல்லாம் அப்படியே தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிறாங்க, ஒன்னும் ஜோக்கெல்லாம் எதுவும் எடுத்துக்கல, சீரியஸா தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னமும் நம்புறாரு. இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஒருவேளை 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெளிவு ஏற்படுமோ என்ன தெரியல. சிலர்லாம் என்ன அப்படின்னம்னா ரொம்ப மிதமிஞ்சு குடிச்சிட்டாங்க அப்படின்னம்னா விடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு போதை தெரியாது. அந்த மாதிரி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் தமிழ்நாட்டை பத்தி தெரியல. மோடிக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால அவர் நேரா தியானம் பண்ண போயிட்டாரு. எங்க தியானம் வராரு அங்க கன்னியாகுமரிக்கு. ஆனா இவருக்கு என்ன தெரியல. அப்படி ஜெயலலிதாவுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னம்னா தமிழ்நாட்டின் மீது பற்று இருந்துச்சு, தமிழருடைய உரிமைகள் மீது அவர்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு. அதனால அவங்க பேசினாங்க. காவிரி நதிநீர் பிரச்சனையில அவர் வாஜ்பாய் கூட்டிய கூட்டத்துல கடுமையா கண்டன தெரிவிச்சு வெளியேறினவங்க தான் ஜெயலலிதா. எனவே ஜெயலலிதாவை இந்துத்துவவாதி அப்படிலாம் சொல்லி அதன் மூலம் அவர் என்ன செய்ய நினைக்கிறார் அண்ணாமலை, அதிமுக காரங்களை எல்லாம் அப்படி பிஜேபியை நோக்கி அப்படி ஈர்த்துடுவார். இவரு அதைத்தான் முடியாத போயிடுச்சு. நீதி கட்சியினுடைய காலத்துல, ஜஸ்டிஸ் பார்ட்டி விடுதலைக்கெல்லாம் முன்னாடி நீதி கட்சியின் காலத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் சொத்துக்கள்லாம் தனியார்கள் வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கோயில்களை விளக்கேற்றுறதுக்கு கூட வந்துட்டு நாதி இல்லாம கிடக்கு. அதனால அரசாங்கம் இதெல்லாம் ஏற்று நடத்தணும்னு சொல்லிட்டு பக்திமான்கள் சொன்னதை கேட்டுட்டு தான் அப்புறம் தான் நீதி கட்சியினுடைய பெருமனிதர்கள் அவங்களாம் உள்ளபடியே பெருமனிதர்கள் வந்தார். சர்பிட்டி தியாகராஜர் ஆகட்டும், இல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த இவர் நம்ம மாநகர அரசராகட்டும், இல்ல குமாரசாமி, இப்படி எல்லாருமே பெரிய ஆட்கள், சுத்தமானவங்க. அவங்க சொந்த காசை போட்டு அரசியல் பண்ணவங்க. அப்படியேப்பட்டவங்க ஊர் பணத்துல வந்துட்டு கோட்டு சுட்டுலாம் போட்டுக்கலாம், கண்ணாடி எல்லாம் போட்டுலாம் நடக்கிறவங்களும் கிடையாது. இம்போர்ட் பண்ணி இந்த காலை நல்லா சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தவங்களும் கிடையாது. எல்லாம் இங்க இருந்து அவங்க சம்பாரிச்ச காசு சொத்துல இருந்தா எல்லாம் சாப்பிட்டாங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்க, இந்த கோயில்கள் எல்லாம் சொத்துக்கள் எல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காக இந்து சமய அறநிலையத்துறைன்னு கோயில்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு இத்தனை ஆயிரம் கோயில்கள்ல விளக்கு எரியுது. வாஜ்பாயினுடைய ஆட்சி 98 அமைந்த வாஜ்பாயினுடைய அரசை ஒரே வருஷத்துல கவுத்தது யாரு? ஜெயலலிதா தான். இந்துத்துவவாதியா அவங்க. ஆக ஒரு இந்துத்துவவாதி அப்படின்றவங்க அல்ல ஜெயலலிதா, ஒரு இந்து மதவாதியா அப்படின்னாலும் அல்ல ஜெயலலிதா. அவங்க இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். அன்றாட வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை என்று வரும்பொழுது தமிழ்நாட்டு மக்கள் மிக ஆழ்ந்து சிந்தித்துத்தான் செயல்படுவார்கள் என்பதை பாஜகவில் இருப்பவர்கள் உணர வேண்டும். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ரோசஸ் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடிக்கடி அதையாவது அவிழ்த்து விடுவார் அண்ணாமலை. அதையெல்லாம் நீங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டுமா ஐயா அப்படி என்று கூட உங்களில் சிலர் கேட்கக்கூடும் இந்த விடயத்தை பார்த்த பிறகு. ஏன்னா ஒரு நேரத்தில் செல்வி ஜெயலலிதா, எம்ஜி ராமச்சந்திரன் இவர்கள் எல்லாம் ஊழல் நிறைந்தவர்கள், இவர்கள் ஆட்சியெல்லாம் ஊழல் ஆட்சி தான் என்று சொன்னார். அதோட ஒரு ஸ்டெப்பு மேலே போனார். என் அம்மாவும் என் மனைவியும் கூட, என் மனைவியும் கூட ஜெயலலிதாவை விட ஆளுமை மிக்கவர்கள் தான் அப்படின்னாரு. அதெல்லாம் இப்ப என்ன சொல்றாரு, இப்ப புதுசா செல்வி ஜெயலலிதா வந்துட்டு ஒரு இந்துத்துவவாதி தான், எங்களுடைய கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கிறாரு. அவர் முன்னாடி ஒரு 20-30 மைக் எடுத்தாந்து வச்சிட்ட உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம சொல்றதெல்லாம் அப்படியே தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிறாங்க, ஒன்னும் ஜோக்கெல்லாம் எதுவும் எடுத்துக்கல, சீரியஸா தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னமும் நம்புறாரு. இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஒருவேளை 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெளிவு ஏற்படுமோ என்ன தெரியல. சிலர்லாம் என்ன அப்படின்னம்னா ரொம்ப மிதமிஞ்சு குடிச்சிட்டாங்க அப்படின்னம்னா விடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு போதை தெரியாது. அந்த மாதிரி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் தமிழ்நாட்டை பத்தி தெரியல. மோடிக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால அவர் நேரா தியானம் பண்ண போயிட்டாரு. எங்க தியானம் வராரு அங்க கன்னியாகுமரிக்கு. ஆனா இவருக்கு என்ன தெரியல. அப்படி செல்வி ஜெயலலிதா இந்துத்துவவாதியா? ராமருக்கு கோயில் கட்டணும், இங்க கட்டணும்னா எங்க கட்டுறது? அப்புறம் ராமரோட கோயிலுக்கு சிலந்தியா பூஜை, அதுக்கு வந்தாங்க. அப்புறம் அந்த செங்கல் எடுத்து வந்து கொடுத்தாங்க. அதிமுககாரங்களை கூட அனுப்பி வச்சாங்க. ஏன்னா செங்கல் வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் எங்கேயும் கிடைக்காது இல்லையா, அதனால தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பி வச்சாங்க. ஆளுக்கு 2 செங்கலை தூக்கிட்டு போங்கடான்ட்டு அவங்களும் செஞ்சாங்க. ஏன்னா அவங்க அதிமுககாரங்க செஞ்சாங்க. இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க இல்லையா, அதனால அவங்க வந்துட்டு இந்துத்துவவாதி தான் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த எச் ராஜா, இல கணேசன்,
இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்துத்துவவாதிகள் அப்படின்னு சொன்னா அவங்க முதல்ல எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, அண்ணாமலை தான் என்ன சொல்றாங்க, இந்து சமய அறநிலையத்துறையின் பிடியிலிருந்து கோயில்களை எல்லாம் மீட்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இதே கருத்தை தான் வந்துட்டு செல்வி ஜெயலலிதா முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆசீர்வாதம் வழங்குற வாங்கன்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவையும் சசிகலாவும் கூப்பிட்டு, அப்போ உயிரோடு இருந்த இந்த விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி மடாதிபதி அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இதெல்லாம் மீட்டுடுங்கோ அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஜெயலலிதாவும் சரி சாமி அதுக்கு என்ன, நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோன்னே மீட்டர்லான்னாரு. ராஜீவ்காந்தி படுகொலை நடந்துச்சு, பெரிய வேவு, ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்துட்டோடனே முதல்ல செக்ரட்டேரியட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எதுக்கு நம்மளுடைய அரசனுடைய கட்டுப்பாட்டில் கோயில் எல்லாம் இருக்கணும், அதெல்லாம் அவங்க தான் கேட்குறாங்களே, அவங்ககிட்ட கொடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள், அதாவது இந்து சமய அறநிலைத்துறை செயலரையும் அதே மாதிரி சட்டத்துறை செயலரையும் கூப்பிட்டு கேட்டாங்க. அல்லம்மா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி என்ன வரலாறு அப்படின்னு கேட்டாங்க. உடனே சட்டத்துறையில இருந்துட்டு ஒரு ஃபைல் ஒன்று வந்துச்சு. நீதி கட்சியினுடைய காலத்தில், ஜஸ்டிஸ் பார்ட்டி விடுதலைக்கெல்லாம் முன்னாடி நீதி கட்சியின் காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் சொத்துக்கள்லாம் தனியார்கள் வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. கோயில்களை விளக்கேற்றுறதுக்கு கூட வந்துட்டு நாதி இல்லாமல் கிடக்கு. அதனால அரசாங்கம் இதெல்லாம் ஏற்று நடத்தணும்னு சொல்லிட்டு பக்திமான்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டு தான் அப்போ இருந்த நீதி கட்சியினுடைய பெருமனிதர்கள், அவங்களாம் உள்ளபடியே பெருமனிதர்கள், வெளியிட சர்பிட்டி தியாகராஜர் ஆகட்டும், இல்லை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த இவர் நம்ம பானகல் அரசராகட்டும், இல்லை குமாரசாமி, இப்படி எல்லாருமே பெரிய ஆட்கள், சுத்தமானவங்க, அவங்கள சொந்த காசை போட்டு அரசியல் பண்ணவங்க. அப்படியேப்பட்டவங்க ஊர் பணத்தில் வந்துட்டு கோட்டு சுட்டெலாம் போட்டுக்கிட்டுலாம் கண்ணாடி எல்லாம் போட்டுலாம் நடக்கிறவங்களும் கிடையாது. இம்போர்ட் பண்ணி இந்த காலை நல்லா சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தவங்களும் கிடையாது. எல்லாம் இங்கேருந்து அவங்க சம்பாரித்த காசு சொத்துலேருந்து எல்லாம் சாப்பிட்டாங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்க, இந்த கோயில்கள் எல்லாம் சொத்துக்கள் எல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காக இந்து சமய அறநிலையத்துறைன்னு கோயில்கள் எல்லாம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு இத்தனை ஆயிரம் கோயில்களில் விளக்கு எரியுதுன்னுங்க. இதை கேட்ட ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு, ஓ அப்படியா, எனக்கு இது தெரியாது, சரி நீங்கள் போங்க, அதை ஒன்றும் செய்ய வேணாம், அது அரசு கட்டுப்பாட்டிலேயே இருக்கணும்னாங்க. இவர் என்ன நம்ம சொல்லி ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் காஞ்சி மடத்துலேருந்து கேட்டிருக்காரு, நடக்கலை. இதுதான் ஜெயலலிதாவுக்கும் சங்கராச்சாரிக்கும் ஏற்பட்ட முதல் பகை. இது ஒன்று. அடுத்தபடி என்னன்னா, காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் பேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு நடந்துச்சு. கொலை வழக்கில் இவர் தான் முதல் குற்றவாளி, A1 அப்படின்னு சொல்லிட்டு இவர் தூக்கி கேஸை ஃபைல் பண்ணாங்க. அவ்வளோதானே, அப்புறம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க அப்படின்ட்டாங்க. தீபாவளிக்கு முதல் நாள் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. தீபாவளி அவர் சிறையில் தான் இருந்தார். விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உள்ளே தான் இருந்தார். ரெண்டு விஷயம் இப்போ கேளுங்க அண்ணாமலை அவர்களே, ஜெயலலிதா இந்துத்துவவாதியா? எந்த இந்துத்துவவாதியாவது ரெண்டுக்கும் செய்வாங்களா? மூணாவது இன்னொன்று, வாஜ்பாயினுடைய ஆட்சி 98 அமைந்த வாஜ்பாயினுடைய அரசை ஒரே வருஷத்தில் கவுத்தது யாரு? ஜெயலலிதா தான். இந்துத்துவவாதியா அவங்க? ஆக ஒரு இந்துத்துவவாதி அப்படின்றவங்க அல்ல ஜெயலலிதா, ஒரு இந்து மதவாதியா அப்படின்னாலும் அல்ல ஜெயலலிதா. அவங்க இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, கோயிலுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு கோயில்லையும் வந்துட்டு அன்னதானம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னதானத்துக்காக நிதியம் ஒதுக்குனாங்க. கோயிலில் அன்னதானம் பண்ணுறதுக்கு வந்துட்டு எல்லாரும் பங்கேற்று குடிக்கலாம் அப்படின்றதுக்காக அன்னதானம் உண்டி ஒன்று வச்சாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், கோயிலில் அன்னதானம் உண்டின்னு ஒன்று இருக்கும், போட்டு வருவாங்க எல்லோரும் காசு. ஸோ அதை வச்சு அன்னதானம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஜெயலலிதா வந்துட்டு ஒரு இந்துத்துவவாதியெல்லாம் கிடையாது. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஜெயலலிதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் இந்த ரமலான் விரதம் கடைபிடிப்பாங்க இல்லையா, அந்த விரதத்தினுடைய அந்த ஒவ்வொரு நாளும் விரதத்தை வந்துட்டு நிறைவு செய்யக்கூடிய அந்த சாயந்தர வேளையில் தருணத்தில் போய் நின்று அவங்களோட அந்த தலையில் வந்துட்டு அந்த முக்காடு போட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த விரதத்தை முடித்து அந்த நோம்பு கஞ்சியை குடிச்சிருக்கிறாங்க. இதை மோடி செய்வாரா? அத்வானி செஞ்சுருக்கிறாங்களா? கிடையாது. யாரும் செய்யல, அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி திருவல்லிக்கேணி மசூதிக்கு போவாங்க, அங்கே வணங்குவாங்க. மவுண்ட் ரோடில் இருக்க இல்லையா, சையத் ஹசரத் மூசா சக்காத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூஃபி ஞானியினுடைய சமாதி இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு அதுக்கு போர்வையை போற்றி மாலையை போட்டு
வழிபட்டுட்டு வருவாங்க. இது எல்லாம் செல்வி ஜெயலலிதா தனது வாழ்க்கை முழுவதும் தன்னால் இயன்ற வரை அதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. கிறிஸ்தவர்களா எல்லாம் உண்டு. இல்லை, அவங்க மதவாத தடை சட்டத்தை கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, திரும்ப பெற்றாங்க. அப்புறம் இந்த கோயில்கள்லாம் உயிர் பலி இடக்கூடாதுன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு ஏற்றுக்கல. 2004 எலெக்ஷனில் வாஷ் அவுட் பண்ணி விட்டாங்க மக்களவை தேர்தலில். உடனே மாறினாங்க. இதுதான் செல்வி ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னோம்னா, தமிழ்நாட்டின் மீது பற்று இருந்துச்சு, தமிழருடைய உரிமைகள் மீது அவர்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு. அதனால அவங்க பேசுனாங்க. காவிரி நதிநீர் பிரச்சனையில அவர் வாஜ்பாய் கூட்டிய கூட்டத்தில் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சு வெளியேறினவங்க தான் ஜெயலலிதா. எனவே ஜெயலலிதாவை இந்துத்துவவாதி அப்படிலாம் சொல்லி அதன் மூலம் அவர் என்ன செய்ய நினைக்கிறான் அண்ணாமலை, அதிமுக காரங்களெல்லாம் அப்படி பிஜேபியை நோக்கி அப்படி ஈர்த்துடுவாராம் இவரு. அதைத்தான் முடியாத போயிடுச்ச. ஆரம்பத்தில் நீங்க வந்த காலத்திலிருந்து சொல்றீங்க, சட்டமன்றத்தில் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி 70 சீட்டுகளை கேட்போன்னு வெறும் 20 சீட்டு மட்டுமே கொடுத்து ஓரம் ஒதுக்கி வச்சாரு. உங்களுக்கும் ஒரு தொகுதியை கொடுத்தாரு, நீங்க அதில் காலி. எவ்வளவு ஓட்டில் தோத்தீங்க உங்களுக்கே தெரியும். அப்புறம் மக்களவை தேர்தலில் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க. அமித்ஷா அதை வாய் திறந்துட்டோன்னே அப்படியா சரி நாங்கள் வரேன்னு வெளில வந்துட்டாரு கூட்டணியை விட்டு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை விட அவருக்கு இணையான மூத்த அஇஅதிமுக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க. எனவே அந்த தொண்டர்கள் ஒருத்தருடைய அரசியல் மூப்பே 50 வருடத்திற்கு மேல், 72 இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கட்சி அஇஅதிமுக. அதை அப்படியே நீங்க ஒன்னா சேர்ந்து அப்படியே கூடி குலாவி கபலீகரம் பண்ணி முழுங்கலான்னு நினைக்காதீங்க. முழுங்க நினைச்சீங்கன்னா எடப்பாடி தான் பெரிய பாறை உங்களுடைய தொண்டையில மாட்டிக்க நீங்க செத்துருவீங்க. அதனால அப்படியெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. கனவுல கூட நீங்க இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. அதிமுககாரங்களை ஏமாத்திடலாம், அப்படியே தூக்கி நம்ம முழுங்கிடலாம், நம்ம பாராட்டினா அவங்க மயங்கிடுவாங்க. நீங்கள நிறைய பேர் பாராட்டி இருக்கிறாங்க ஜெயலலிதாவை. அதிமுககாரன் தான் மயங்கலை. ஏன்னா அதிமுககாரன் அப்படின்ற அடையாளம் என்னன்னா, அவன் தமிழ்நாடு, தமிழ் பற்று, தமிழ்நாட்டினுடைய உரிமை பற்று, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள். அப்படின்னா அரசமைப்பு ரீதி. அப்ப சரி ஜெயலலிதா இங்க உயிரோடு இருந்தாங்கன்னா உங்களால நீங்க வந்துட்டு அந்த வேளாண் சட்டங்கள் 3 வேளாண் சட்டங்களை நிறைவேற்றிருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஜெயலலிதா கேட்பாங்க, இது ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்குது, நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பெரிய அளவில். அவங்க ஆஸ்பத்திரியில் சேர்ந்ததுனாலதான் காவிரி மேலாண்மை வாரியன்றதையே ஆணையமா மாத்தினார் மோடி. சரி ஜெயலலிதா பேசுற மாதிரி இருந்தது அப்படின்னோம்னா அன்னைக்கு சரி கல்லு விழுந்திருக்கும், உங்களுக்கு தப்பிச்சிட்டீங்க. எனவே ஜெயலலிதா இந்துத்துவவாதியில நீங்க இந்த இந்துத்துவனுடைய கொள்கை ப்ரொப்போனன்ட் அவர் இருக்கிறாரு. யார் அவரு? அந்த அந்தமான் சிறையில கூட இருந்தாரு. அவரே பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கூட இந்துத்துவவாதியா இருக்கலாம். ஏன்? பிராமண ஆதிக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய இந்து ராஷ்டிரம் அமைக்கக்கூடிய கொள்கை வழிதான் இந்துத்துவா, வேற ஒன்றும் கிடையாது. நீங்க வந்துட்டு செல்வி ஜெயலலிதா இறை நம்பிக்கை உள்ளவர், கோயிலுக்கு யானை கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, பூஜை புனஸ்காரம் ஜோதிட நம்பிக்கை எல்லாமே உண்டு அவங்களுக்கு. மோடியை அவங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டா கூட மோடியை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவரை கூப்பிடலாமா, வந்தா நல்லது நடக்குமா அப்படின்னு அவருடைய ஜாதகத்தையே ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே விடுவாங்க. யாரா இருந்தாலும் முதல்ல ஜாதகம், அப்புறம் தான் நீ. அது கூட்டணி சார்றதா இருந்தாலும் சரி, விருதுக்கு கூப்பிட்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே அளவுகள் தான். ஜாதகம் ஒத்துக்குச்சுன்னா கிரகத்துக்குள்ள வரலாம், இல்லாட்டி நீ அப்பாலே போ, அவ்வளவுதான் ஜெயலலிதா. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தமிழர் உரிமைகள். இப்ப நீங்க யாரு? ஈழத்துல இன அழித்தல் நடந்த போது காங்கிரஸுடைய சோனியா காந்தி அரசு தான் அதை வந்துட்டு அழிச்சிச்சு. நீங்க யாரு? அதற்கு ஆதரவு அளிச்ச கட்சி எது? பிஜேபி. நீங்க இந்துத்துவவாதியா? அங்க அத்தனை கோயில்கள் அழிக்கப்பட்டவனவே இன்றைக்கும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனவே. உங்களை யாராவது குரல் கொடுத்துருக்கீங்களா? அண்ணாமலை ஜி குரல் கொடுத்தாரா? யாரும் குரல் கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு தமிழன் அப்படின்றவன் எதிரி. இதான் உண்மை. தமிழனை எதிரியாக கருதுபவன் தான் இந்திய தேசிய அரசியலில் இருப்பவர் அனைவருமே. ராகுல் காந்தி மேபி அன் எக்ஸப்ஷன், அவ்வளவுதான். மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழனை எதிர்ப்பார்கள், தமிழனுடைய விடுதலை எதிர்ப்பார்கள், தமிழனுடைய உரிமையை பதிர்ப்பார்கள். அந்த மோடி காவிரி டெல்டாவை வந்துட்டு எண்ணெய் மண்டலமாக்க முயற்சிக்கல?
எடப்பாடி பழனிசாமி வச்சு எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது, 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி. எனவே தமிழர்கள் அப்படின்றவங்க ஒருபோதும் இந்த தேச கட்சிகளுக்கு வந்துட்டு அடிபணிந்து போக மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன், அண்ணாமலை அவர்களே, இதெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. அப்படியே அதிமுக உடைச்சிங்க, அதிகாரத்தில் இருந்தீங்க, அவங்க ஊழல் பண்ணாங்க, ஜெயலலிதா இல்லை, உடனே உடைச்சிட்டீங்க, பரவாயில்ல, பலவீனப்பட்டிருக்குது. இப்போ இவிஎம் வச்சுட்டு காலி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதையும் நாம் தமிழரையும் அது எவ்வளவு தூரம் நடக்குதுன்றதை பார்ப்போம். ஆனா இதை வச்சுட்டு 26ல நீங்க அப்படியே அந்த கோட்டை கனவுல காணாதீங்க. ஏன் சொல்ல வரேன்னா, 2014 நீங்க ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு 19.5% ஓட்டை வாங்கினீங்க. அப்போ கூட உங்க கட்சியை சேர்ந்த வானதி அக்கா சொன்னாங்க, 54 சட்டப்பேரவை தொகுதிகளில் நாங்க தான் முன்னிலை அப்படின்ட்டு. அப்புறம் 2016 2 வருஷத்துல தேர்தல் நடந்தது, எங்க போச்சு பிஜேபி? அவ்வளவுதான். இப்போ உங்க முடியல சொல்ல போனோம்னா, எடப்பாடி பழனிசாமி போட்ட பிச்சை 4 பேர் உள்ள இருக்கீங்க சட்டப்பேரவையில், அவ்வளவுதான். அதனால இப்போ பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் நீங்க பேசிருக்கிறீங்க, பர்சன்டேஜ்லாம் நீங்க வருவீங்க. ஆனா இதை வச்சு நாம் தமிழரையோ அதிமுகவையோ அழிச்சிடலாம் ஒழிச்சிடலாம் நினைச்சீங்கன்னா, அது பகல் கனவுலேயே ரொம்ப மோசமான கனவா இருக்கும். எனவே முயற்சிக்காதீங்க. தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணுமா, மக்களுடைய அபிமானத்தை பெறணுமா, உங்களுடைய அதிகாரம் வச்சு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருக்கணும். அந்த காலகட்டமும் முடிஞ்சு போச்சு. ஜூன் 4ஆம் தேதி அதுக்கும் ஏற கட்டணும். அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு? வேற வழியை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ஒருபோதும் ஒரு மதவாத கட்சியை தமிழனுடைய உளவியல் ஏற்றுக்கொள்ளாது. ஏன் அப்படின்னம்னா, ஒரு இணக்கப்பாட்டோடு வாழ்ந்து சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அரசியலெல்லாம் விடுங்க, அரசியல் தான் உங்களுக்கு தெரியும், அதில் நாங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. யார் எவ்வளோ வாங்குறாங்க, நீங்கள் எவ்வளோ வாங்குனீங்க, எவ்வளோ வாங்குவீங்க, வாங்கினதுக்கு எதுவும் விட்டு கொடுப்பீங்க, இதெல்லாம் தெரியும். தெரியல அப்படின்னா தேர்தல் பத்திர மோசடி தொடர்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வேற. ஆனால் அன்றாட வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை என்று வரும்பொழுது தமிழ்நாட்டு மக்கள் மிக ஆழ்ந்து சிந்தித்துத்தான் செயல்படுவார்கள் என்பதை பாஜகவில் இருப்பவர்கள் உணர வேண்டும். எனவே செல்வி ஜெயலலிதா இந்துத்துவவாதி அப்படி நாங்கள் கபலீகரம் பண்ணிவிடுவோம் அதிமுகவை அப்படின்ற நினைப்பெல்லாம் வச்சுக்காதீங்க. வீணா மூக்குத்தான் உடையுமே தவிர வேறு எதுவும் நடக்காது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.